ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி ரூபி சேனல். இன்றைக்கி நல்ல இந்த மழைக்கும் இந்த குளிருக்கும் சூடான கேரளா ஸ்பெஷல் பழம்பொரி தான் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப கேரளாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். கேரளாவில் இந்த ரோட் சைடில் உள்ள டீ கடைங்களில் நல்லா சுட சுட போட்டிருப்பாங்க. ஒரு சாயாவோட இந்த பழம்பொரி சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி செல்வி ரூபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ பழம்பொரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் மைதா எடுத்திருக்கேன். கொஞ்சம் 2-3 ஸ்பூன் அரிசி மாவு, 2 நேந்திரம் பழம், நல்லா இந்த மாதிரி பழுத்த பழமாக எடுத்துக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு, சுகர் வந்து தேவையான அளவு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் மைதா சேர்த்துக்கிறேன். மைதா வந்து 1 கப்பு 250 கிராம் எடுத்திருக்கேன். இந்த 1 கப்புக்கு பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் அரிசி மாவு. அரிசி மாவு அப்படி இல்லைன்னா இட்லி மாவு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். சம்டைம்ஸ் வந்து இட்லி மாவு மட்டும் சேர்த்தே கூட பண்ணலாம். 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், கொஞ்சமாக சோடா உப்பு, ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி. கலருக்கு வந்து மஞ்சப்பொடி சேர்த்தோம்னா அந்த பழம்பொரி வந்து நல்லா கோல்டன் கலரில் சூப்பராக இருக்கும். பார்க்கும்போதே இந்த கலருக்கும் இந்த பழத்தோட டேஸ்ட்டுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா இதை ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு பஜ்ஜி மாவுக்கும் கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிக்கிட்டோம்னா இந்த மாவு வந்து நல்லா கோட்டிங் ஆகி நமக்கு பழம்பொரி வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து அப்படியே ஒரு அரை மணி நேரம், அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம், 2 மணி நேரம் கூட வைக்கலாம். இப்போ நல்லா ஆயில் வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த வாழைப்பழத்தை, நேந்திரம் பழம் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். நேந்திரம் பழத்தை தோல் சீவி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்குங்க. இந்த ஈவினிங் டைமில் இந்த டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு இந்த பழம்பொரி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த டிஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. கேரளா பக்கம் போனோன்னா கம்பல்சரியாக எங்கே பார்த்தாலும் ரோட் சைடில் பார்த்தா காரை நிப்பாட்டிட்டு இந்த பழம்பொரி வாங்கி சாப்பிட்டா தான் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். கேரளா போயிட்டு வந்த அந்த என்ன சொல்கிறது, ஒரு ஃபீலிங்ஸே இருக்கும். அந்த அளவுக்கு எனக்கு வந்து இந்த பழம்பொரி வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஊறிடுச்சு. நான் வந்து 1 மணி நேரம் வச்சுருந்தேன். என்ன தான் நம்ம விஸ்கு வச்சு பீட் பண்ணாலும் நம்ம கையில் நல்லா கரைச்சிக்கிட்டோம்னா அதோட ஃப்ளேவரே வந்து இந்த கையோட ஃப்ளேவரும் சேர்த்து நல்லாயிருக்கும். இப்போ ஒவ்வொன்றா மாவில் டிப் பண்ணி போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம பஜ்ஜியெல்லாம் போடுறோம் பார்த்திங்களா, அதே மெத்தடு தான். இது வந்து நம்ம பஜ்ஜி வந்து கடலை மாவில் போடுறோம், இது வந்து நம்ம மைதா சேர்த்து போடுறோம், அவ்வளோதாங்க. நல்லா சுட சுட இந்த கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் இந்த மாதிரி ஐட்டம் தான் சாப்பிடணும் போல் தோணுது. அதனால் நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா 2 பக்கமும் ரொம்ப கலர் மாறிட வேண்டாம். இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா மேலே வந்து நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மேலே பாருங்கள் அந்த ஒரு லேயர்ஸோட அப்படியே லேயர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கடித்து சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக, வெளியே நல்லா க்ரன்ச்சியாகவும் உள்ளே சாஃப்டாக இருக்கும்.
இதே மாதிரி நான் எல்லா பழத்தையும் நான் போட்டுட்டு உங்ககிட்ட காட்டுறேன். நான் எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் நான் வந்து சுட்டு முடிச்சிட்டேன். பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேங்க. நல்லா ஈவினிங்கில் சூப்பராக ஒரு இஞ்சி டீ இந்த மாதிரி போட்டு இந்த பழம்பொரி சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும். கேரளா ஸ்பெஷல் பழம்பொரி பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக ஈஸியாக பண்ணியாச்சு. பாருங்கள் வெளியே நல்லா கிறிஸ்பாக இருக்குது, உள்ளே நல்லா பழம் வெந்து சாஃப்டாக வந்திருக்குங்க. இதோட நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு கப் மாவு போட்டு கடலை மாவு சேர்த்து லட்டு பண்ணியிருந்தேன். அதை வந்து வீடியோ எடுக்கலை. லட்டு பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வந்திருந்தது. பழம்பொரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.